الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. ونبي ذر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يا أبا ذر إذا طبخت مرقة فأكثر ماءها وتعاهد جيرانك. وفي رواية عن أبي ذر قال إن خليلي أوصاني إذا طبخت مرقة فأكثر ماءها ثم انظر أهل بيت من جيرانك فأصبهم منها بمعروف. رواه مسلم وبخاري. பின்னிட்டுக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக அண்டை வீட்டினுடைய உரிமைகளும் அவர்களுடன் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் பார்த்து கொண்டு வருகின்றோம். நேற்று ஒரு வசனத்தையும் அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஹதீஸையும் பார்த்தும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு அண்டை வீட்டினர்கள் பக்கத்து வீட்டாரை பற்றி அவருடைய உரிமையை பற்றி எனக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தார். எதுவரை என்றால் அவருக்கு என்னுடைய சொத்தில் கூட ஒரு பகுதி கொடுக்கும் அளவுக்கு ஒரு வகை வந்துவிடுமோ என்று நான் அஞ்சினேன். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், அபூ தர் கைஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு உபதேசம் செய்தார்கள், நீர் குழம்பை தயார் செய்தால் அதில் தண்ணீரை அதிகமாக்கி பின்பு பக்கத்து வீட்டாரையும் கவனித்து அதில் நல்லதை அவர்களுக்கு ஊற்றி கொடுப்பீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு உபதேசம் செய்தார்கள் என்று கூறினார். இப்போ இந்த ஹதீஸில் நமக்கு நம்முடைய பக்கத்து வீட்டார்கள் மற்றும் அண்டை வீட்டாருடைய உரிமைகளை பற்றி சொல்லப்பட்டது. அன்பளிப்புகளை நாம் செய்யக்கூடிய சமையல் வீட்டில் பெண்கள் செய்யும் பொழுது அவர்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும். வீட்டில் ஏதாவது ஒரு குழம்பு, கறி குழம்பு அல்லது மற்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நாம் செய்யும் பொழுது அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அதனுடைய வாசனை, அதனுடைய நறுமணம் பக்கத்து வீட்டுக்கு செல்லும் பொழுது அவங்களுக்கு சிரமமாக இருக்கலாம். சில அண்டை வீட்டினர்கள், சில பக்கத்து வீட்டார்களுடைய பொருளாதார நிலை கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அவருடைய வீட்டில் குழந்தைகள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு நாம கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். எதுவரை என்றால் உங்களிடம் கொஞ்சம் தான் இருக்குன்னா அதுல கூட என்ன செய்யுங்க, தண்ணீரை ஊற்றி அதை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து என்ன செய்யுங்க, அவங்களுக்கு கொடுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அபூ தர் கைஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இங்கு சொன்னது நம் அனைவர்களுக்குமாக இருக்கின்றது. அதே போல் அடுத்த ஹதீஸில் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டினருக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவர் உண்மையான அவர் முஃமினே கிடையாது என்று 3 தடவை சத்தியமிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின். அல்லாஹ் மீது ஆணையாக அவன் முஃமினே கிடையாது, அல்லாஹ் மீது ஆணையாக அவன் முஃமினே கிடையாது என்று 3 தடவை சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒமன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் 3 தடவை சத்தியம் செய்து சொல்கின்றீர்கள், அந்த நபர் யார் முஃமினே இல்லை என்று கூறுகின்றீர்கள்? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவனது தீங்கை கண்டு பக்கத்து வீட்டார் பயப்படுகிறார்களோ அவன்தான் என்று கூறினார்கள். அப்போ இரண்டாவது விஷயம் இங்கு நாம் பார்த்தது, அவர்களுக்கு நம் தரப்பிலிருந்து எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. அது குப்பை போடுறதாக இருக்கட்டும், அழுக்கை ஏற்படுத்துறதாக இருக்கட்டும், சிரமமாக இருக்கட்டும். ஏன் சில நேரத்தில் வீட்டில் டிவியை போடுறோம்னு சொல்லிட்டு அல்லது மியூசிக்கு போடுறோம் சொல்லிட்டு என்ன செய்யணும், அதனால் மக்களுக்கு பக்கத்து வீட்டாருக்கு சிரமம் ஏற்படும். எதுவரை என்றால் ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குர்ஆனுடைய திலாவத்தை நீங்கள் ஆடியோல ப்ளூடூத்ல போட்டாலும் அவர்களுக்கு சிரமம் தராத நிலையில் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா அவங்களுடைய வீட்டில் என்ன பிரச்சனையோ, யார் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ, எந்த ஒரு விஷயத்தில் அவங்க பிஸியாக இருக்குன்னு தெரியாது. அந்த விஷயத்திலும் நீங்க என்ன செய்யுங்க, கவனமாக இருங்க. எக்காரத்தை கொண்டும் பக்கத்து வீட்டாருக்கு சிரமத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. எதுவரை என்றால் வர குர்ஆனுடைய வசனம் நம்ம மியூசிக் நம்ம போட்டு ப்ளூடூத்தோ அல்லது மொபைல் மூலமா கேட்கும் பொழுதே அங்க நீங்க கவனமாக இருங்க என்று சொல்லப்படும் பொழுது யோசிச்சு பாருங்க. மற்ற விஷயங்கள் பார்க்கணும், டிவி போட்டு அவ்வளவு சவுண்டு, அதே போல பாட்டு பாடம் இப்படி என்ற இந்த படங்கள் எல்லாம் பார்த்து மக்கள் அங்கு அண்டை வீட்டர்களுக்கு சிரமப்படுத்துவது ஒன்று தீங்கு. அதனால் இருக்கக்கூடிய அனாச்சாரங்கள், அதில் இருக்கக்கூடிய அருவருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கக்கூடிய ஒரு குற்றம். இரண்டாவது
நம்முடைய அண்டை வீட்ட பக்கத்து வீட்டாருக்கு செய்யக்கூடிய குற்றத்தையும் இங்கு பெறக்கூடியவராக இருக்கின்றார். அப்போ இந்த விஷயத்தில் இந்த ஹதீஸில் நாம் பார்த்தது, ஒரு முஃமின் என்பவன் அவன் எப்பொழுதும் தன்னுடைய அண்டை வீட்டிற்கு சிரமப்படுத்த மாட்டான். அப்போ சிரமப்படுத்தக்கூடியவன் அவனுடைய தீங்கிலிருந்து பக்கத்து வீட்டர்கள் அஞ்சுகின்றார்கள், பயப்படுகின்றார்கள் என்றால் அவன் முஃமினே கிடையாது, உண்மையான முழுமையான ஒரு முஃமினே கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சத்தியமிட்டு சொல்லி இருக்கின்றார் என்றால் எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆக நாம் தரப்பில் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு நன்மையை நாட வேண்டும். எக்காரத்தை கொண்டு நம் தரப்பிலிருந்து அவங்களுக்கு சிரமை ஏற்படக்கூடாது. சில நேரத்தில் நமக்கு அவங்க தரப்புல வந்தாலும் அல்லாஹுக்காக சபர் செய்து கொண்டு நாம் அவங்களுக்கு நல்ல முதமாக நம்ம தெரியப்படுத்துவது என்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது. இப்போ இந்த தலைப்பில் இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஒரு பக்கத்து வீட்டார் தன் வீட்டு சுவரில் குச்சியை நட்டு வைக்க மற்றொரு பக்கத்து வீட்டார் அதை தடுத்திட வேண்டாம் என்று கூறினார்கள். அந்த காலத்துல கூரை கட்டும் பொழுது கொம்பை பக்கத்து வீட்டுல செவருல அதை ஓட்ட போட்டு அதை வைக்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுதும் சரி, நீங்க அதை தடுக்க வேண்டாம். இப்போ நம்முடைய இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்துல செவுறு இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டார் ஏதாவது அதுல செய்ய விரும்புகின்றார், நமக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது என்று இருக்கும் பொழுது ஓட்ட போடுறதோ அல்லது மற்ற விஷயங்கள் என்றால் நாம் அனுமதிக்க வேண்டும். நாம் அதற்கு சண்டை போட்டுக்கொண்டு அல்லது அதற்கு ஒரு விவாதத்துடைய விஷயங்கள் நாம ஏற்படக்கூடாது. இது ஏனென்றால் ஒருவருக்கு ஒருவர் நாளை ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் இந்த அண்டை வீட்டினர்கள் தான் உதவிக்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல நம்முடைய ஒழுக்கங்களை கொண்டு நம்முடைய பண்புகளை கொண்டு மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய இதயத்தை நாம் என்ன செய்யலாம், வெற்றி பெறலாம். அவர்கள் நம்முடைய ஒழுக்கங்கள், நம்முடைய நடைமுறைகள், பண்புகள், நம்முடைய நல்ல ஒரு கேரக்டரை பார்த்து இஸ்லாத்தை தழுவக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம். அவங்களுக்கு தாவா செய்யக்கூடிய ஒரு சின்ன பேம்ப்ளேட்டோ அல்லது ஏதோ ஒரு சின்ன ஒரு புத்தகத்தை இதை படிச்சு பாருங்க என்று சொல்லலாம். அல்லது நாம அணுகக்கூடிய முறையை அவர்கள் பார்த்து வியப்படைந்தார்கள் என்றால் எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இதை காண்பித்து தந்தார்கள். அல்லாஹும் நமக்கு நம்முடைய வேதத்துல குறிப்பாக அண்டை வீட்டினர்களுக்கு அல்லாஹு தஆலா நல்ல முதமாக நடந்து கொள்ளும் என்று வலியுறுத்துகின்றான் என்று நாம் அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதன் மூலமாக அவங்க இஸ்லாத்தை தழுவக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். ஹிதாயத் அவர்களுக்கு எழுதப்பட்டதுனா இல்லை என்றால் அவர்கள் நமக்கு அபூ தாலிபாகவும் முஸ்லிம் பின் அதியாகவும் இருக்கலாம். முஸ்லிம்களுக்கு உதவிகரமாகவும் ஏதாவது ஒரு சிரமம் என்று அசம்பாவிதம் ஏற்படக்கூடிய நிலை இறக்கும் பொழுது அந்த நேரத்தில் உதவியாக இருக்கலாம், பாதுகாப்பு தரக்கூடியவர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு தரப்பில் அவர்கள் நமக்கு ஹெல்ப் செய்யக்கூடிய நிலையும் ஏற்படலாம். இஸ்லாத்திற்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் புகட்டக்கூடிய இந்த விஷயத்திலிருந்து அவர்கள் என்ன செய்ய தன்னுடைய சிந்தனை சுத்தமாக வைத்துக் கொள்வார்கள். நம்முடைய நடைமுறை இல்லைன்னா என்ன ஆகும், நம்முடைய சின்ன ஒரு கருத்து வேறுபாடுனாலே என்ன ஆகும், இஸ்லாத்திற்கு அழிக்க வேண்டும் என்று செய்யக்கூடிய சூழ்ச்சிகளும் சதிகளும் இவர்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். நம்முடைய ஒழுக்கங்கள் அல்லது சரியான ஒரு ஒழுக்கம் அல்லது நடைமுறை இல்லை என்றால். ஆக இன்னும் சில அண்டை வீட்டினுடைய உரிமைகளை பற்றி சொல்லப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் இதுவரை நாம கேட்ட விஷயத்தை அல்லாஹு தஆலா கேட்கக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் இந்த விஷயத்தை சிந்தித்து இதனுடைய உரிமை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தியிருக்கின்றது, அதை நாம பேணக்கூடியவர்களாக கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.